எனக்கு வானம் பிடிக்கும், இந்த பூமி பிடிக்கும், அஜித் பிடிக்கும், ரஜினி பிடிக்கும். மதுரையில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க பல ஈஸியா இருக்கும். இங்க நான் மட்டும் வரல, என் மாப்பிள்ள பங்கு போஸ் பாண்டு. இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்பவே ஊதாக்கல ரிப்பன் கட்டிட்டு என்ன பார்த்து கியூட்டா டிங்குன்னு கண்ணடிப்பாங்க. அனுஜ் ஸ்டைல் பேரை கேட்டாலே சும்மா அதிரது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அதை நானும் வழிமொழிகிறேன். லெட்ஸ் வெல்கம் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச குரேஷி அனானஸ் ராஜ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். அப்படி நினைக்கிறேன் ஜோட வருவோம். நல்லா கிளாப் பண்ணலாம், கை தட்டலாம். உங்களுக்காக நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணே. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய குடும்ப விழாவுக்கு வந்து நாங்களும் வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் சந்தோஷமா இருக்கு. சரி, இங்க யார் கூப்பிடலாம்? இப்ப வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்காண்டி நிறைய பேர், அதாவது செகண்ட் யூனிட் திறப்பு விழா இல்லையா? ஆமா. அந்த திறப்பு விழாவுக்கு நிறைய நட்சத்திரங்கள்லாம் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் கூப்பிடலாம் பார்க்கலாமா? யாருன்னா வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கூப்பிடலாம். நான் நம்ம விழாவுக்கு வந்து அண்ணன் வந்து லைவா பேசினா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் கை தட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருக்கீங்க, அங்கே ரொம்ப சவுண்ட் கம்மியாக இருக்கு. தேங்க்யூ. குரேசி, நீ பார்க்க வெள்ளையா இருக்கு, அழகா இருக்கு, நீ சிக்ஸா கியூட்டா இருக்கு. சார் உண்மையிலேயே நான் நல்லா அழகா வெள்ளையா இருப்பேன் சார். இந்த விஜய் டிவில அறந்தாங்கி சாவையெல்லாம் அழகா காட்டிட்டு என்னையெல்லாம் கொஞ்சம் சுமாரா காட்டுறாங்க சார். யார் அந்த பொண்ணா? அந்த பொண்ணு சார். அது கருப்பு வந்து கலையா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, பிடிக்கும். ஓகே, ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம அனுஜில் வந்து செகண்ட் யூனிட் ஒருத்தவங்க உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் லைஃப்ல. எனக்கு வானம் பிடிக்கும், இந்த பூமி பிடிக்கும், அஜித் பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், அந்த பொண்ணை பிடிக்கும், பையனை பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். ஐ லவ் யூ டு, ஐ லவ் யூ டு, ஐ லவ் யூ டு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. போதும், நல்லா கை தட்டலாங்கய்யா. தட்டுறாங்க சார். இப்போ என்னன்னா சார், மதுரையை சேர்ந்த நிறைய மக்கள் வந்திருக்காங்க. சரி, மதுரையில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க பல ஈஸியா இருக்கும். நம்ம ஊர் பாய் போய் எல்லாம் கேட்காங்களா? எல்லாம் நம்ம போய் அப்ப கூப்பிடலாம். இப்ப வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நம்ம ஊருனாவே நம்ம பரோட்டா சூரி, சூரியன், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன். ஆமா, ஓகே, ரெடி. நான் சூர்யா மாறிடுறேன். மாறுங்க. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சப்பனங்க அனுஜ் டைல்ஸ்ல இருக்கணும். என்ன பாக்குறீங்க? ஆண்டி, அங்கிள், மாமாஜி. ஓகே, இங்க நான் மட்டும் வரல, என் மாப்பிள்ள பங்கு போஸ் பாண்டு வந்துருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய அனுஜ் ஸ்டைல்ஸினுடைய 2வது யூனிட் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கை தட்டுங்க. பங்கு 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 பங்கு. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்களா? அதை கேளுங்க. பங்கு என்ன கேள்வி கேட்கணும் ப்ரோ? தெரியாது. நானும் கேட்காம வரங்க. கேளுங்க. இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்றங்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ் தெரியல. சாரி, எனக்கும் தெரியல. ஓகே, இருந்தாலும் பாருங்க, எந்த விஷயம் வந்தாலும் சும்மா அனுஜ் டைல்ஸ்ல வீட்டுல இருக்கணும், சும்மா பறிச்சு என்ஜாய் பண்றோம். காவியால மாப்பிள்ள நானும் அந்த அக்காவும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம். அப்பவே ஊதாக்கல ரிப்பன் கட்டிட்டு என்ன பார்த்து கியூட்டா டிங்குன்னு கண்ணடிப்பாங்க. அவங்க தெரியாத மாதிரி உட்காந்து பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்க ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அண்ணா, நீங்க போட்டோ எடுங்க, எடுக்காம போங்க. பஞ்சாயத்தை நடத்துங்க, நடத்தாம போங்க. ஆனா எங்களுக்கு மதியம் லஞ்ச் போட்டே ஆகணும். தேங்க்யூ. சூப்பர். அடுத்து மதுரையில இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, சசிகுமாரனா? என்ன உண்மையில மிதிக்க சொன்னா மிதிச்சுட்டே இருப்பியா? என்ன பங்கு? அப்பவே சொன்னாங்க, புட்டச்சு நம்ம கேட்டாவனடா. ஒன்னு சொன்ன கேட்டுக்க. என்னமோ சொல்ல வந்தே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது மேல சொல்றேன், குத்தனுக்கு நம்ம இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான் உண்மையே நட்பு. இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். இப்ப தலையா தளபதி அபிபல்லாமா? ஓகே. உலகவர் ஓவியபே, உற்சாக காவியபே, ஓடை நறுமலரே, உடையவள் பொதுநலபே,
அன்பு, அழகு, அமுத, உயிர, இன்பமே, இனிய தென்றலே, கடிய, பழமே, பலரச சுவைய, மரகத மணிய, மாணிக்க சுடர, மன்மத விளக்க ஆக இந்த கவிதைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிறுவனம்னு சொன்னா நம்மளுடைய அனுஜ் ஸ்டைல்ஸ் நிறுவனம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிற இங்க மதுரையை சேர்ந்த என்னுடைய மக்கள் வந்திருக்கிறீங்க. இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த விழா இனிதே நடக்க வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? நன்றி, வணக்கம். கொண்டு வாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடி குடி நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்னா எப்படின்னா நீ தலை போதீங்கன்னா நான் வந்து தலையை கூப்பிட்டுறேன். பார்த்தோமா எப்படின்னா ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன். கண்ணாம்பூச்சி ரே கண்டுபிடியாரு. இந்த ஊருக்குள்ள நிறைய பேருகிட்ட இல்லாத கெட்ட பழகம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. சோறு போட்டவள அம்மானா சொல்லு கொடுத்த தகுப்பு. கண்ணா வாழ்க்கை ஒரு வட்டம்னா இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என்னோட ரசிகர் சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணலாமா? லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், ஆனா லைட்டா போட்டு வண்டி ஓட்டவே கூடாது. என்னுடைய ரசிகர்களுக்கு நானும் சொல்றேன், நீங்க லைட் போடுவீங்களோ லைட்டா போடுவீங்களோ சாவி போட்டாதான் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இதே மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருங்க. வணக்கங்கண்ணா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்கினதா இதுல ஏதோ சந்தோஷமா எல்லாம் ஓகேங்கண்ணா. அந்த விடாமுயற்சி அப்டேட் கேக்குறேன். புரியல. ஓகே விடுங்கண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ நன்றி. வரேங்கண்ணா. தேங்க்யூ. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தம்பி மயில் வாங்கணும். அவ்வளவுதான் என் வாய்ஸ். அடுத்து என்ன வாய்ஸ்? சூப்பர் ஸ்டாரை கூப்பிடவில்லை. சூப்பர் ஸ்டார் கூப்பிடலாமா? நான் வந்துட்டுமா? ஓகே. அந்த விழா மேடையெல்லாம் பேசுவார்ல, சோ அதே போல வந்து சார் நான் உலக நாயகன் அப்படியே வந்துடுறேன். நீ உலக நாயகன், நான் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ்வு தெய்வமாகிய ரசிகர் மக்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து தஞ்சாவூர்ல அது மதுரை மக்கள் வந்து உங்களை பார்க்கறது பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படி சொல்லக்கூடாதுமா, உண்மையிலேயே டெஃபினட்டா. ஸோ இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். என் நண்பர் வந்திருக்க விநாயகன், ப்ளீஸ் கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பொதுவாக நான் எந்த ஒரு மேடையிலும் சென்று பேச மாட்டேன். ஏன்னா இதை போன்ற விழாவை நான் மதிப்பவன், இந்த போன்ற விழாக்களை நான் விரும்புபவன். அதனாலதான், ஏன்னா ஒரு யூனிட் திறப்பு விழாவிற்கு நம்மளுடைய எல்லா டீலர்ஸும் அது ஒரு குடும்பமாக இருந்து அந்த விழாவை நடத்தினால்தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை செய்து வரும் அனுஜ் ஸ்டைல்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுஜ் ஸ்டைல் பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. கண்டிப்பா அதை நானும் வழிமொழிகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் கிங்ஸ்லி. நல்லா வியாபாரம் உனக்கு நீ வியாபாரம் பண்றதுக்கு நான் என்ன திருசாவியா கூட்டு வர முடியும்? வயசா சொல்ல போது கோமதி அக்கா தேவையில்லாம கத்தி நிக்குத. இந்த பாரு, தேவையில்லாம கத்து பிரச்சனை பண்ண, அவ்வளவுதான். என் கையை நானே கடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, பாய், தேங்க்யூ. இனிமே வாய்ஸ் கேட்பீங்களா? அடுத்து கேளு. என்ன வேணா கேளுங்க. ஐயா நான் ஒரு வாய்ஸ் கேட்கிறேன். கேளுங்க. சிவாங்கி வாய்ஸ் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பட் வந்து சிவாங்கி வாய்ஸா? சிவாங்கி உங்க ஃப்ரெண்டு வாய்ஸா? அந்த பொண்ணு வந்து இந்த மேடையில பேசினா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குனே. கோமாளியா இருக்கும்போது நல்லா ஜாலியா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு சந்தோஷமா என் மனசுக்கு பட்டதை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா குக்காயிட்டு நான்வெஜ் சம, மீன் சம, கறி சம நிறைய டார்ச்சர் பண்றாங்கனே. எனக்கு எப்பவுமே அஸ்வினி தான் ரொம்ப பிடிக்கும். அஸ்வினி. ஜிபி முத்தா ஐயா நண்பர்களே,
நீ வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கிடுங்க, சரியான கூட்டம், பிள்ளைங்க பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா உட்காந்து கைத்தட்டி என்ஜாய் பண்றாங்க. அதுல பின்னாடி ஒருத்தவன் எல்லாம் பேதில போவான், யாருலது நல்லா சாந்தி பப்பரத்தான் உட்காந்து ஆளு மொஹரையும் பாரு, ஆளு மொஹரையும் ஐயா அப்படின்னு அவர் பேசுவார். நம்ம பேச மாட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நன்றி. அடுத்தது நான் ஒரு வாய்ஸ், அதாவது இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், சிங்கம் புலி அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு. அவரு மதக்காரதாங்க. அவர் மதுரையா? ஆமா. கே சிட்டி, சென்னாலம்பட்டி, நாத்தார்காடு, சவுத்தார்காடு எல்லா ஏரியாவிலையும் நான் தானே ஃபேமஸ். ஏன் மாப்பிள்ளை சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரச ரசம் ஊத்துறாங்க. மதிய சாப்பாட்டுல பால் பாயசம் ஊத்துறாங்க. சாப்பிடலான்னு வந்தா எப்ப மதிய சாப்பாடு பின்னாடி ஊத்துறாங்க. எது பின்னாடி ஊத்துறாங்களா? ஆமா. பால் பாயசம் இருக்கா? ஆமா சார். ஏண்டா நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ எல்லாம் மாடு முடிதான் நீ கேஜிஎஃப் பாத்தீங்களா? யாஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கை தூக்கலாம். யாஷ் பிடிக்குங்களா? கை தூக்கலாம். நீ கை தூக்கலாம். நீங்க அதெல்லாம் பார்த்தா பாசமலர், வண்டிச்சோலை, சின்ராசு அந்த மாதிரி படங்கள் பார்த்த ஆளு மாதிரி தெரியுது. அதனால தான் கேஜிஎஃப்க்கு கை தூக்க மாட்டாரு. அப்படியா? சை டைப். ஆமா, சை டைப். ரைட். ஓகே, இருக்கட்டும். ஓகே கோச், இப்போ வந்து கேஜிஎஃப் யாஷோட ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு. கேஜிஎஃப்ல இருந்து அந்த ஹீரோ எனக்கு நீ வந்து ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். எனக்கு பெருத்துறேன் சவுண்ட் எஃபெக்ட். இப்போ பாருங்க, கொடுத்துருங்க. இப்போ டென் 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 பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 6. சவுண்ட் எஃபெக்ட் போதுமா? இன்னும் ட்ரெயினுக்கு போறோம். அப்புறம் கேஜிஎஃப் யாஷ் வாங்க. Violence, violence, violence. I don't like it. I avoid. But violence likes me. I can't avoid. ஏப்பட்டா யாரு 10 பேர் அடிச்சு டானாலட நானு. நான் அடிச்ச 10 பேருமே டானுங்க தான். இங்க யாரை பார்த்து பயப்படாத. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு வாய்ஸ் இருக்கியா? என்ன வாய்ஸ்? ஸ்ருதிகா வாய்ஸ். ஸ்ருதிகா குக்கு வித் கோமாளில. ஓகே பண்றேன். அந்த வாய்ஸ். சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு பற்ற வச்சேன் சார். அப்புறம் வந்து அது மேல கடாய் வச்சேன், எண்ணெய் ஊத்துனேன், அப்புறம் பேண்ட்ரியில எல்லா பொருளும் எடுக்க போனேன். அப்போ சுரேசு சார், இந்த சுரேசு என்ன கலாய்க்கிறோம். ஏன்னா நான் டூமர் கோலி டம்மி அர்ஜுனோட மம்மி. கை தேங்க்யூ. வாய்ஸ் இல்ல. அடுத்து கெட் அப் போட்டே பண்ணிவிட்டேன். அடுத்து மதுரைக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வாய்ஸ். யார்? முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டியா? ஹாய் சலோ, ஐ லவ் யூ சலோ, லவ் யூ. பார், கோவில் வாசல்ல இருந்து கோட்டை வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்க யாரும் கிடையாது. இந்த முத்துப்பாண்டி கோட்டடி. இங்க வந்து ஏதாவது பேசுறீங்க அப்படியே ஒன்று கூட்டு போட்டு வெட்டி போட்டுல. பாய். உயிரை கொடுத்து தேங்க்யூ சொன்னா கை தட்டுங்க. அவ்வளவுதான். முடிச்சோடனே கை தட்டுங்க. இல்லனா நான் இவன் கழுத்தை கடிப்பேன், இவன் என் கழுத்தை கடிப்பான். இப்போ வாய்ஸ் பாருங்க. இப்ப பண்ணுங்க. என்ன இப்ப நீங்க பேசும்போது ஞாபகம் எனக்கு இப்ப சிங்கம் சூர்யா சார் வாய்ஸ். சார் வந்து லைவா இப்போ வாய்ஸ் பேசுவாங்க. நம்ம இருக்கோம் பாத்துக்கோங்க. இப்ப லைவா பேச போறாரு. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு தஞ்சாவூர்ல அரிச்சுடைய 2வது ஒரு பிராஜ். ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி. அது எல்லாருமே எனக்குமே ஹாப்பியா இருக்கும் சொல்லிட்டு சில பேரும் கரம் கொடுப்போம், அறம் செய்யும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சார் வந்து நார்மலா பேச போற இல்லையா? இது வந்து படத்துல ரோலெக்ஸ் மாதிரி இல்லைன்னு வச்சுக்க. 2 செகண்ட் போதியா சார்? அவன் தெய்வ திருமகள் விக்ரம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நீலா என்ன சொல்லி கூப்பிட்டா? புரியல. ரோலெக்ஸ் சார். காமிங் சார். எஸ் சார். ஓகே சார். நான் எதுக்கு சாதாரணமா வரல. 20 லட்சம் உழைப்பு எங்க அப்புறம் எத்தாத்தரும் தூக்கி தரல. இதுல 6 பேர் இருக்கு. இத தலை கொண்டு இருக்கு. லாங் டைம் சினிமா. ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ.